ரூ. 5 பன்னு இருந்தா போதுங்க. இந்த வாயில வச்சதுமே கரையக்கூடிய இந்த ஸ்வீட்டை வந்து ரொம்ப சூப்பரா செஞ்சிடலாம். ரூ. 5 பன்னு வச்சு செஞ்சோன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. ரொம்ப காஸ்ட்லியான ஸ்வீட் போல ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி ஒரு லைக் பண்ணிக்கோங்கப்பா. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ரூ. 5 பண்ணை வந்து இது போல் மேல் தோலை எடுத்துட்டு இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 3 முட்டை சேர்த்துக்கிறேன். அரை கப்பு அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால், அரை கப்பு அளவுக்கு சர்க்கரை, இதில் கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். வெண்ணிலா எசன்ஸ் இல்லாட்டினா ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ சுகர் கேரமல் பண்ணுறதுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையில் 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கேரமல் பண்ணி ஒரு பாத்திரத்தில் இது போல் கேக் ட்ரையில் ஊற்றிக்கிறேன். கேக்கு ட்ரையில் உள்ள கேரமல் நல்லா செட் ஆனோன்னா அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத ஊற்றிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு அதில் தூக்கி வச்சு ஸ்டாண்டு போட்டு இப்போ அதில் நான் எடுத்து வச்சுட்டு ஒரு 25 நிமிஷம் வேக வச்சுக்கிறேன். நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட வேக வச்சுக்கலாம். 25 நிமிஷம் கழிச்சு பார்த்தா ரொம்ப சூப்பராக வெந்து வந்திருக்கு. இது நல்லா ஒரு அரை மணி நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு தட்டில் வந்து இது போல் கட் பண்ணி பார்த்தா ரொம்ப சூப்பரான புடிங் ரெடி. நீங்கள் செய்து பாருங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.